வணக்கம் நண்பர்களே. உக்ரைன்ல பறக்கிற ஒரு ட்ரோனுக்கும் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பதட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு பின்னால ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையா? வாங்க, இந்த உலகத்தையே பின்னிக்கிட்டு இருக்கிற இந்த சிக்கலான வலையப்ப பத்தி இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். உக்ரைன்ல ஆரம்பிச்சு அதோட தாக்கம் உலகம் முழுக்க எப்படி பரவுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இந்த மொத்த உலக அரசியல் குழப்பத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு ட்ரோன். நம்மளோட கதை இங்கிருந்து தான் தொடங்குது. யுக்ரைன்ல ரஷ்யா ஒரு புதுவிதமான ட்ரோனை பயன்படுத்த ஆரம்பிக்குது. அது வேற எதுவும் இல்ல, ஈரான் தயாரிச்ச ஷாஹெட் ட்ரோன்கள். அப்போ இந்த ஷாஹெட் ட்ரோன்கள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இதெல்லாம் ஈரான் தயாரிக்கிற ஆளில்லா விமானங்கள், அதாவது UAVs. உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா ஆயிரக்கணக்கான இந்த ட்ரோன்களை ஈரான் கிட்ட இருந்து வாங்கி உக்ரைன் மேல ஏவி விட்டு தாக்குதல் நடத்துதுன்னு சொல்றாரு. சரி, ட்ரோன்கள் வருதுன்னு பார்த்தோம். ஆனா அது எப்படி சாத்தியம்? ரஷ்யாவுக்கு எப்படி இத்தனை ஈரான் ட்ரோன்கள் கிடைச்சது? இங்கதான் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்குன்னு ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு வருது. ஜெலன்ஸ்கி முன்வைக்கிற குற்றச்சாட்டோட மையக்கரு இதுதாங்க. இது ஒரு டீல். ஈரான் உக்ரைன் போருக்காக ஆயிரக்கணக்கான ஷாஹெட் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு கொடுக்குது. அதுக்கு பதிலா ரஷ்யா என்ன கொடுக்குது தெரியுமா? அமெரிக்கா ராணுவ தளங்கள் எங்கே இருக்கு, அவங்களோட படைகள் எங்க நகருதுங்கிற அதிமுக்கியமான உளவு தகவல்களை ஈரானுக்கு கொடுக்குதான். சரி, இப்படி ஒரு டீல் எதுக்கு நடக்கணும்? ஏன் ரஷ்யா அமெரிக்காவோட ரகசியங்களை ஈரான் கிட்ட கொடுக்கணும்? இதுக்கு பின்னால பூட்டினோட ஒரு பெரிய கேம் பிளான் இருக்குன்னு சொல்லப்படுது. ரஷ்யாவோட இந்த மாஸ்டர் பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்கன்னா பாருங்க. முதல்ல ஈரானுக்கு அமெரிக்க உளவு தகவல்களை கொடுத்து அவங்களோட ஆயுத பலத்தை அதிகரிக்கிறாங்க. ரெண்டாவதா அந்த தகவல்களை வச்சு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் நடத்த தூண்டுறாங்க. இதனால என்ன ஆகும்? மூணாவதா அமெரிக்கா தன்னோட கவனத்தையும் பணத்தையும் உக்ரைன்ல இருந்து மிடில் ஈஸ்டுக்கு திருப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். கடைசியா உக்ரைனுக்கு போற ஆயுத உதவி தானா நின்றுடும். இதுதான் அந்த பிளான் சொல்லப்படுது. சரி, இது ஏதோ உக்ரைன்லயும் மிடில் ஈஸ்ட்லயும் நடக்கிற சண்டை தானே, நமக்கு என்னன்னு நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. இந்த போர்க்களத்துல நடக்கிற விஷயங்கள் நேரடியா நம்ம பர்ஸை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த போரோட மனித இழப்பு எவ்வளவு கொடூரமானதுன்னு பாருங்க. கிடைக்கிற தகவல் படி ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 45,000 ரஷ்ய வீரர்கள் உக்ரைன்ல இறந்து போறாங்களாம். யோசிச்சு பாருங்க, மாசம் எவ்வளவு பெரிய இழப்பு இது. ஆனா இழப்பு ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, இந்த மோதல் இப்போ மிடில் ஈஸ்டுக்கும் பரவிருச்சு இல்லையா? அங்க ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்கு பக்கத்துல அமெரிக்கா நடத்தின ஒரே ஒரு தாக்குதல்ல 80க்கும் மேற்பட்ட ஈரான் மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் சும்மா இருந்துருமா? அவங்களோட கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஷஹ்ராம் ஈரானி ஒரு ஆவேசமான அறிக்கை விட்டாரு. எங்களோட எதிரிகளோட குற்றங்களை நாங்க மறக்க மாட்டோம், எங்க தியாகிகளோட ரத்தத்துக்காக பழி வாங்கியே தீர்வோம்னு சொல்லியிருக்காரு. இது பதட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி. போர் நடக்கிறது அங்க, ஆனா அதோட பாதிப்பு உலகம் முழுக்க இருக்கு. முதல்ல என்ன வேலை? அது ஏறுனா ரஷ்யாவோட போர் செலவுக்கு பணம் கிடைக்கும். ஆனா பாகிஸ்தான் மாதிரி வளர்ந்து வர நாடுகளோட பொருளாதாரம் நொடிஞ்சு போகும். நம்ம இந்தியாவிலையும் பெட்ரோல் டீசல் விலை ஏறுற அபாயம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த சண்டை இப்போ லெப்னானுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா உதவி செஞ்சா அவங்களையும் தாக்குவோன்னு ஈரான் மிரட்டுது. பாருங்க எப்படி ஒரு விஷயம் பல இடங்களுக்கு பரவுதுன்னு. இந்த பிரச்சனை வெறும் போர்க்களத்தோட நிக்கல, நாடுகளுக்கு இடையான நட்புறவையும் அசைச்சு பாக்குது. குறிப்பா அமெரிக்காவுக்கும் அதோட பல வருஷ நண்பர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா தன்னோட கூட்டாளி நாடுகள் கிட்ட உதவி கேக்குது. ஆனா என்ன பதில் வருதுன்னு பாருங்க. ஜெர்மனி இது எங்க போர் இல்ல, நாங்க வரமாட்டோம்னு சொல்லிருச்சு. பிரிட்டன், ஜப்பான் 2 பேருமே ராணுவ நடவடிக்கையில சேர மறுத்துட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் கைவிரிச்சதும் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோவமாயிட்டாரு. எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நாங்க தான் உலகத்திலே சக்தி வாய்ந்த நாடு, ஆனா எங்களுக்கு உதவாத நேட்டோ நாடுகளோட எதிர்காலம் ரொம்ப மோசமா இருக்கும்னு ஒரு மிரட்டல் தொனியில பேசினாரு. சரி, ஏன் இந்த நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு உதவ தயங்குறாங்க? பாதுகாப்பு ஆய்வாளர் ஜான் எராட் இதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போருக்கு ஒரு தெளிவான இலக்கே இல்லை, அதனால தாங்கள் எடுக்காத ஒரு முடிவுக்காக அதோட ஆபத்துல பங்கெடுக்க மற்ற நாடுகள் தயாராக இல்லைங்கிறாரு. இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நாம ஒரு புதிய உலக ஒழுங்கு நோக்கி போயிட்டு இருக்கோமா? கூட்டணிகள் எல்லாம் மாறி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு நிச்சயமற்ற நிலை உருவாகிருக்கா? இதுல 2 முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. ஒரு பக்கம் ரஷ்யாவும் ஈரானும் அமெரிக்காங்கிற பொது எதிரிக்கு எதிரா ஒன்னு சேர்றாங்க, அவங்க கூட்டணி வலுவாகுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் அதோட பாரம்பரிய நண்பர்களுக்கும் இடையே பிளவு ஏற்படுது, அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுது. இதெல்லாம் பனிப்போருக்கு பிறகு உருவான உலக கட்டமைப்பையே கேள்விக்குள்ளாக்குது.
பாருங்க, எங்கேயோ தூரத்துல நடக்கிற ஒரு போர் இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலை தட்டுது. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.